கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமேன். கர்த்தர் உங்களை உயர்த்தும் காலம் வந்து விட்டது. எது மேல? கண்மலையின் மேல் உயர்த்த போறாரு. வசனம் சங்கீதம் 27 அதிகாரம் 5 வாசனம் என்ன சொல்லுதுன்னா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலை மேல் உயர்த்துவாரு. ஏற்ற காலத்தில் அவங்க உயர்த்தும்படி அவருடைய பலத்தகை அடங்கிய வசனத்தின் காரணமாக அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அவருடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு, அவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நீ அமைதியா இந்த காலங்கள் எல்லாம் என்ன பண்ண கூடாது? கர்த்தர் உங்களை உயர்த்தப்படாது. உலகத்துல எந்த பிரச்சனைகள், கொடிய நோய்கள், உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, எந்த பொல்லாப்பும் நேடாபடிக்கு, வாதை உங்களை கூடாரத்தை அணுகாபடிக்கு, பொல்லாப்பு நேடாபடிக்கு, எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை நம்முடைய மறைவில் வைத்து பாதுகாக்கப்படுறாரு. உள்ளங்கையில வைத்து பாதுகாக்கப்படுறாரு. கோழித்தன் செட்டையில் வைத்து மறைத்துக் கொள்வது போல அந்த மாதிரி உங்களை பாதுகாக்கப்படுறாருங்க. கண்ணி மணியை போல பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு எந்த பிரச்சனை உலகத்துல யாருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஊழிட்டு ஒன்னும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து, தம்முடைய ஆலயத்திலே மறைத்து வைத்து, ஒழித்து வைத்து கர்த்தர் உங்களை உயர்த்தும் காலம் வந்துவிட்டது. எது மேல? கண்மலையின் மேலே. கண்மலையாக இயேசு கிறிஸ்துவ போல அவர் போலவே உங்களை உயர்த்த போறாருங்க. அவருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்திய சுக்களாக நமக்கு வந்தது போல கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யம் கிறிஸ்திய சுக்கள் மகிமை 20 வசனத்தின் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உயர்த்த போறாரு. மாலை மேலுள்ள பட்டணம் மாத்த போறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நிச்சயமாக தேவனால் ஆசைக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லி உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல, எல்லா இடத்துலயும் ஒரு உயர்வு வரப்போகிறது. ஏன்னா கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தி ஆசிரிக்க போறாங்க. விசுவாசத்தை காத்துருங்க. இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். Amen. God bless you.